மீனராசிக்காரர்கள் கௌரவம், தன்னம்பிக்கை உடையவர்கள், சோர்வடையா மனம் படைத்தவர்கள். யானை பல அம்புகளை பெற்ற போதிலும் போர்க்களத்தில் தன் பெருமையை நிலைநாட்டும். அதுபோல மீனராசிக்காரர்கள் தங்கள் பெருமையையும் குறிக்கோளையும் நிலைநாட்டுவார்கள். மீனராசிக்காரர்களுக்கு தற்பொழுது சனி பகவான் ஜென்ம சனியாக செயல்பட போகிறார். நீங்கள் தற்பொழுது 7.5 சனி காலகட்டத்தில் உள்ளீர்கள். 7.5 சனியில் முதல் 2.5 வருடங்கள் விரய சனியை நீங்கள் கடந்து விட்டீர்கள். 7.5 சனியின் 2ஆம் கட்டமான ஜென்ம சனியில் தற்பொழுது நீங்கள் நுழையப் போகிறீர்கள். 7.5 சனி காலகட்டத்திலேயே அதிக கஷ்டங்களை கொடுப்பது இந்த ஜென்ம சனியாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள மனதை ஆளக்கூடிய ஒளி கிரகமான சந்திர பகவானை இருள் கிரகமான சனி பகவான் கடக்கும் காலமாகும். இது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் உங்கள் மனம் இந்த காலகட்டத்தில் எதிலும் தெளிவின்றி இருக்கும். சரியானவற்றையும் தவறானவற்றையும் உங்களால் இந்த காலகட்டங்களில் சரியாக பிரித்தறிய இயலாது. தவறான நபர்களுக்கு நீங்கள் துணையாகி விடுவீர்கள். உங்கள் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ராசியில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் சிந்தனை செயல்களில் தடுமாற்றத்தையும் தவறான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலையையும் உருவாக்குவார். அது மட்டுமின்றி அவர் உங்கள் ராசியில் இருந்து உங்களின் 7ஆம் இடமான கன்னி ராசியை சமசப்தமமாக பார்ப்பார். இதனால் உங்கள் துணைவியார், கணவனோ மனைவியோ அவர்கள் அதிகம் பாதிப்படைவார்கள். உங்கள் பேச்சாலும் செயலாலும் உங்கள் கூட்டாளிகள், நண்பர்கள் என அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். இதனால் உங்கள் எதிரியின் பலம் அதிகரிக்கும். திருமண வாழ்வு மற்றும் காதல் விஷயங்களில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஜென்மத்தில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஆயுளை கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு நெருக்கமானவருடன் பிரிவை ஏற்படுத்தி விடுவார். பொதுவாகவே ஜென்ம சனி காலகட்டத்தில் வயதான பெற்றோர்களை இழக்க நேரிடும் அல்லது அதற்கு சமமான அளவு அசிங்கங்களையும் அவமானத்தையும் அனுபவிக்க வேண்டி வரும். இந்த உலகத்தில் உங்களுக்கு முக்கியமானவர் என்றும் இந்த உலகமே அவர்கள்தான் என்றும் யாருக்காகலாம் வாழ்ந்தீர்களோ அவர்களின் முகத்திரை கிழியும் காலம் இதுவாகும். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் என யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையானவர்கள் அல்லது போலியாக இருக்கிறார்கள் என்பதை இந்த காலகட்டம் தெளிவாக உங்களுக்கு காட்டி கொடுத்துவிடும். இவர்களிடம் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிக சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் இதுபோன்று இன்னும் 100 சனி வந்தாலும் சமாளித்து கடந்து வரக்கூடிய மன உறுதி கொண்டவர்கள். எனவே நீங்கள் எதற்காகவும் அஞ்ச வேண்டிய அவசியம் என்பது இல்லை. ஆனால் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தவே அதிக சூழ்ச்சிகள் நடைபெறும். இதுநாள் வரை உங்கள் தொழிலில் நீங்கள் நினைத்ததை செய்திருப்பீர்கள். அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடந்திருக்கும். பேசணி நடந்து கொண்டிருந்ததால் விரயங்கள் மற்றும் சற்று அதிகமாக இருந்திருக்கும். அதிக அளவு லாபம் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் ஜென்மசனி காலத்தில் உங்களின் வாடிக்கையாளர்கள் குறைய வாய்ப்புள்ளது. வியாபாரம் லாபமின்றி நடைபெறும். உங்களிடம் இருந்த நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். விலகுவது மட்டுமின்றி அவர்கள் உங்களுக்கு போட்டியாகவே தொழில் தொடங்குவார்கள். இது போன்ற பல துரோகங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் சந்திக்க நேரிடும். இதனால் உங்கள் தரமோ அல்லது உங்கள் வியாபாரமோ பாதிக்கப்பட போவதில்லை. ஆனால் அவர்கள் செய்த துரோகம் உங்களை மனதளவில் கஷ்டப்படும். வேலை செய்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உங்களை விட திறமை குறைந்த, படிப்பு குறைந்த நபரை உங்களுக்கு மேலதிகாரியாக மாற்றுவார்கள். இது உங்களுக்கு மனதளவில் பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். உங்களுக்கு இணையான பதவியில் இருப்பவர்களும் உங்களுக்கு கீழ் பதவியில் இருப்பவர்களுக்கும் ப்ரமோஷன் கிடைத்து அடுத்த நிலைக்கு முன்னேறுவார்கள். ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தீர்களோ அதே இடத்தில் பணியை தொடர நேரிடும். இந்த நிலை உங்களை பெரிதும் மனதளவில் பாதிக்கும். உங்களை பார்த்தால் எழுந்து நின்று வணக்கம் வைக்க வேண்டிய நபர்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள். நீங்களே வேலையை விட்டு செல்லும் அளவிற்கு அவமரியாதைகளை சந்திப்பீர்கள். உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியமோ பதவி உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. வேலை பளு தவிர்க்க முடியாததாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல உறவு இருக்காது. பணி செய்யும் இடத்தில் வீண் பிரச்சனைகள், செய்யாத தவறுக்கு தண்டனை, தேவையற்ற இடையூறுகளை சந்திக்க நேரிடும். ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு ஓய்வளிக்கும் நேரம் இது. இந்த காலகட்டத்தில் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக கடன் எதையும் பெறாதீர்கள். பொதுவாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்காதீர்கள். புதிய தொழிலை தொடங்குவது, புதிதாக முதலீடு செய்வது போன்றவை உங்களை கடன்காரர்கள் ஆக்கிவிடும். நீங்கள் போட்ட முதலும் திரும்ப வராது. அதிக தேவை ஏற்பட்டால் கடன் கூட பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீர்கள். பிறருக்கு கடனை வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த பணத்தை நீங்கள் தான் செலுத்த வேண்டி வரும். ஏனென்றால் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களால் இது போன்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கி அதில் உங்களை சிக்க வைக்க சனி பகவான் காத்திருப்பார். அதேபோல் உங்களிடம் உள்ள பணத்தையும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அந்த பணம் திரும்ப வராது. தவிர்க்க முடியாத உறவு, மிகவும் நெருங்கிய நண்பர் என்றால் நீங்கள் கொடுக்கும் பணத்தை திரும்ப எதிர்பார்க்காதீர்கள். இந்த வருடம் குரு பகவானின் பெயர்ச்சி வரை காதல் மற்றும் திருமண விஷயங்களில்
கொஞ்சம் தள்ளி போடுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெண் மீதோ இல்லை ஒரு பெண் ஆண் மீதோ ஆசை கொள்கிறீர்கள் என்றால் சனி பகவான் மாறுவேடத்தில் வந்துள்ளார் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்ம சனி காலத்தில் நடைபெறும் திருமணங்களும் விதிப்படி நடக்கும் திருமணமே ஆகும். அது உங்கள் விருப்பப்படி நடக்காது. ஏனென்றால் உங்களின் சஞ்சீத பிராப்த ஆகாமிய கர்மாக்களை கழிப்பதற்கே சனி பகவான் இந்த 7.5 ஆண்டுகள் கடமைப்பட்டுள்ளார். ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து இந்த 7.5 ஆண்டு காலத்தில் உங்களின் கர்மாக்களை கழிக்கவே சனி பகவான் அங்கு வந்துள்ளார். எனவே இதிலும் அதிக கவனமாக இருங்கள். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு கடைசி வரை துணையாக இருக்கிறார்களோ நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டிய மனிதர்கள். படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். படிக்கும் மாணவர்களுக்கு உங்கள் ராசியில் உள்ள சனி பகவான் படிப்பில் மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார். அவர் கல்வியில் தடையை ஏற்படுத்த அனைத்து வழிகளையும் மேற்கொள்வார். கல்லூரி படிப்பவர்கள் அரியர் வைப்பது தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் பல மனக்குழப்பங்கள் உங்களை படிப்பில் கவனம் செலுத்த விடாமல் அலைக்கழிக்கும். உங்கள் உடன்பிறப்புகளின் மற்றொரு முகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் காண்பீர்கள். நன்றி மறந்து நடந்து கொள்வார்கள். அவர்களின் உடல்நிலையிலும் பாதிப்புகள் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் ராசியில் உள்ள சனி பகவான் தன் 3ஆம் பார்வையாக உங்கள் சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உடன்பிறப்புகளுடன் பல மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ராசியில், அதாவது மீன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இயற்கை எதிரிகள். சனி பகவான் என்பவர் குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் பகவான் என்பவர் நெருப்பு கிரகம், அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த இருவரும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இணையும் காலகட்டத்தில் பல முரண்பாடான விஷயங்கள் நடைபெறும். குறிப்பாக விபத்து ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனம் அவசியம். இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். வாகனங்களின் பழுதுகளை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் இன்சூரன்ஸ் இன்றியமையாத ஒன்று. பிறப்பு ஜாதகத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் அமர பெற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் உங்கள் ராசியில் உள்ள சனி பகவான் சமசப்தமாக தன் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். உங்கள் வீட்டில் உள்ள கழிவுநீர் வடிகால், கழிவு பொருட்கள் வெளியேற்றம், குப்பை கொட்டுதல் போன்றவற்றினால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பகவான் நீச்ச வேலைகளுக்கும் நீச்ச பொருட்களுக்கும் அதிபதியாவார். எனவே அசுத்தமான பொருட்களினால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கும் வரை சகிப்பு தன்மையையும் அமைதியையும் பொறுமையையும் உங்கள் ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள். எப்பொழுதும் எந்த வாக்குவாதமும் இல்லாமல் அமைதியாக விலகுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் வம்பு வழக்குகளுடன் வாழ தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக தினமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சூரிய பகவானின் வருகைக்காக காத்திருந்து சூரிய நமஸ்காரம் செய்து வாருங்கள். இரவு உணவை குறைத்துக் கொள்வது அல்லது அசைவ உணவு சாப்பிடாமல் இருப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும். தினமும் உடற்பயிற்சி செய்து வாருங்கள். இந்த காலகட்டத்தில் அதிக மந்தத்தன்மையும் உடல் சோம்பலும் இருக்கும். உங்கள் உடலின் எடை ஒரு பங்கு அதிகமாகவும் வாய்ப்புள்ளது. உங்கள் முகத்தில் உள்ள தேஜஸ் குறையும். எப்பொழுதும் உங்களை சுறுசுறுப்பாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நீங்கள் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஆகும். மீனராசினியர்களே, இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கு உள்ள குளத்தில் நீராடிய பின் குளத்திற்கு அருகில் உள்ள விநாயகருக்கு தேங்காயை உடைத்துவிட்டு எம்பெருமான் ஸ்ரீ தர்பானேஸ்வரரை வழிபட்டு பின்னர் சனீஸ்வர பகவானை வணங்குங்கள். கோவிலின் கொடிமரத்திற்கு அருகில் தீபம் ஏற்றுவார்கள். அங்கு உங்களுக்கு எத்தனை வயதாகிறதோ அத்தனை தீபங்களை ஏற்றி சனி பகவானை மனதார பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். 7.5 சனி காலகட்டத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். அதிக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் காலகட்டத்தில் வியர்வை வழிய வழிய உடல் உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் யாரோ ஒரு மனிதனுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ஏனென்றால் சனி பகவான் கடின உழைப்பிற்கு காரகராவார். உழைப்பவர்களை குளிர்விப்பது சனி பகவானை குளிர்விப்பதற்கு சமமாகும். இதனால் மனம் இறங்கி அவர் உங்களுக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளின் அளவுகளை குறைப்பார். அதிக சகிப்புத்தன்மையுடன் செய்யக்கூடிய வேலைகளை செய்பவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியினை தொடர்ந்து செய்து வாருங்கள். இது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு மலை போல் வரும் பிரச்சனைகளை பனி போல் மாற்றி உங்கள் வாழ்வை வளப்படுத்துவார். மீன ராசியானது குரு பகவானின் வீடாகும். எனவே உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு தீங்கையும் செய்திருக்க மாட்டீர்கள். வள்ளலார் பெருமான் கூறியது போன்று நீங்கள் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பார். அது உங்களை பெரிதளவு பாதிக்காது. மட்டுமில்லாமல் இந்த ஜென்மசனியின் தொடக்க காலகட்டத்திலேயே உங்கள் ராசிநாதனான குரு பகவான் கடக ராசியில் உச்சமடைய போகிறார். அவர் உச்சமடைவது மட்டுமின்றி உங்கள் ராசியில் உள்ள சனி பகவானை தனது 9ஆம் பார்வையால் புனிதப்படுத்துகிறார்.
குரு பகவானின் வீடான மீன ராசியை சனி பகவான் கெடுக்க ஒரு நாளும் குரு பகவான் அனுமதிக்க மாட்டார். எனவே நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மலை போல் உங்களுக்கு தெரியும் அனைத்து பிரச்சனைகளும் குரு பகவானின் பார்வை பட்டதும் பனி போல் மாறிவிடும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் மீண்டெழுவீர்கள். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதை பேசி மனம் வாடி துன்பமுகு விழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமேதி கொடுங்கூற்று கிரையான பின் வீழும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நீங்கள் மீண்டு வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் உங்கள் வாழ்வில் புதிய திருப்பங்களும் புதிய வழிகளும் பிறக்கும். இருப்பினும் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கும் காலகட்டம் வரை எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றியடைய உங்கள் நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நட்சத்திரங்களை பயன்படுத்துங்கள். உதாரணமாக நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் என்றால் உங்களின் 2ஆம் நட்சத்திரமான உத்திரட்டாதி உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும். இந்த நாட்களில் புதிதாக அக்கவுண்ட் ஓபன் செய்வது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்வது, வீடு வாங்குவது, இடமாற்றம் செய்வது, வண்டி வாகனம் வாங்குவது போன்றவை நன்மையை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரம் உங்களின் 4வது நட்சத்திரமாகும். இது ஷேமதாரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் அனைத்து சுபகாரியங்களையும் மேற்கொள்ளுங்கள். இந்த நட்சத்திர நாட்கள் மட்டுமின்றி இதன் அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திர நாட்களிலும் நீங்கள் சுபகாரியங்களை மேற்கொள்ளலாம். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம் மற்றும் 7வது நட்சத்திரத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். இந்த நாட்களில் பயணம் மேற்கொள்வதோ அல்லது சுபகாரியங்கள் செய்வதையோ தவிர்த்து விடுங்கள். முக்கிய ஆவணங்களில் கையொப்பமிடும் பொழுது சுபம் நேரம் பார்த்து கையொப்பமிடுங்கள். இவைகள் அனைத்தும் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும். மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு 2வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் மற்றும் 4வது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை மேற்கொள்ளுங்கள். இது மட்டுமின்றி இந்த நட்சத்திரங்களின் அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களிலும் நீங்கள் சுபகாரியங்களை மேற்கொள்ளலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களின் 2ஆம் நட்சத்திரமான சம்பத்து தாரை என்று அழைக்கப்படும் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் ஷேமதாரை என்று அழைக்கப்படும் 4ஆம் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் சுபகாரியங்களை மேற்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். பணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி கிடைக்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும் 20வது நட்சத்திர நாட்களில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வராத பணத்தை திரும்ப கேட்பதற்கும், லோன் வாங்குவதற்கும், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் கிடைப்பதற்கும் இந்த நாளை பயன்படுத்துங்கள். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் சூரிய பகவானால் அஸ்தமனமாகின்றாரோ அப்பொழுதும் வக்ரமாகும் காலகட்டங்களும் உங்களுக்கு நன்மையையே கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இறைவன் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.